லைட் ஹவுஸ்லாம் விசிட் பண்ணிட்டு கீழே வந்து இறங்கி குரூப் ஃபோட்டோலாம் எடுத்தோம். எடுத்துகிட்டு லாஸ்ட்டு பார்ட்டில் அட்டாச் பண்ணியிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள் பார்க்காதவங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு சாப்பிட்டு ரூமுக்கு வந்துட்டு எல்லாமே அவங்கவுங்க திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டோம். அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் சின்னதாக ஒரு மீட்டிங் ஒன்று போட்டோம். போட்டுட்டு யார் யார் எந்தெந்த ரூட்டில் போகிறீங்க, எவ்வளோ ஹவர்ஸ் ஆகும், நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ரைடர்ஸ் குரூப்பில் தனியாக அவங்கவுங்க யார் யார் லீட் பண்ணுறாங்களோ அவங்களோட லைவ் லொக்கேஷனை நம்ம போட சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் பேக்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைட் ட்ராவல் பண்ணுறவங்க இப்படிலாம் போகணும், எவ்வளோ தூரம் இருக்குதுன்னா ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு பேசிவிட்டு 5 மினிட்ஸில் அதுக்கப்புறம் எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனோட கண்டினியூ வீடியோ தான் பாருங்கள். கேமராவோட கேப்பு மிஸ் பண்ணிட்டேன். லாக் ஆயிடுச்சா? ஓகே, எல்லோரும் வண்டி எடுத்தாச்சு. முதல்ல மகேந்திரன் சார் கிளம்பிட்டாங்க, தான் பேசிவிட்டு நெக்ஸ்ட் நாங்கள் அப்படியே கிளம்ப போகிறோம். வாங்க வாங்க. சரவண் சதீஷ், ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் ஊர் அங்கே வாங்க, கோவி வாங்க ஒரு டைம். இன்னொன்று நான் சொன்னது நீங்கள் மைண்டில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் உங்களுக்கு கண்டிப்பாக. சரியா, பார்த்துட்டு சொல்லுங்கள். என்ன விஷயமா? சரி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி நீங்கள் எல்லாம் வந்து கலந்துக்கிட்டு இதில். தாசனா, ரொம்ப 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 ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். உங்களால் தான் இதெல்லாம் பண்ண முடிஞ்சது. டீம் கொண்டு வந்துட்டா நல்லபடியாக நம்ம போயிட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக கால் பண்ணுறேன். சரியா? சரி, எல்லாம் வீட்டிலலாம் சொல்லிவிடுங்கண்ணா. எல்லாத்தையும் சொல்லிவிடுங்க, போயிட்டு வரோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பிட்டா ரூமு விட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அப்படியே சர்ச் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான். எனக்கு பிடிச்ச சில இடத்துக்கிட்ட நின்று அப்படியே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடுவேன். கோடி ராமேஸ்வரத்தை விட்டு அப்படியே இறங்கிட்டோம். அப்படியே பாடம் ஏறுறோம், மேற்பாடம் அப்படியே ஏறி அப்படியே பொறுமையாக இறங்கி போக வேண்டியதான். சரியா சார், ரொம்ப சந்தோஷம் வந்ததில். கிளம்பலாம் அப்படியே. சரி, ரொம்ப சந்தோஷம் பார்த்ததில், ரொம்ப மகிழ்ச்சி. முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒரு நாள் டைம் கிடைச்சா நான் வரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ரைடு போகலாம். வேறு கோச்சுக்காதீங்க, ரொம்ப நேரம் இருக்க முடியாது. போயிட்டு வரேன் கோச்சுக்காதீங்க. சரி, வரேன் கண்டிப்பாக வரேன். தைரியமாக இருங்க, எதானா கூப்பிடுங்க, வரேன்.
அசாருதீன் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப க்ளோஸான கேரக்டர், ஓன் பிரதர் மாதிரி அவரும். ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டார் கிளம்புறோம் அசார் அப்படின்னு. என்னால் என்னென்னா வீட்டுக்கு போக முடில, அது ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவர் கிஷோர் வந்து கொஞ்சம் அவங்க அப்பாட்ட சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தேன், ஏர்லியாக கூட்டிகிட்டு வந்து விட்டுற அப்படின்ட்டு. ஆனால் அதனால் கொஞ்சம் நேரமாக போனதுக்கோசரம் நாங்கள் கிளம்பிட்டோம் விசிட் பண்ணாமல். இன்னொரு நண்பர் இருக்கார், அவரையும் பார்க்கணும். அவர் ராமநாதபுரத்தில் வெயிட் பண்ணிருக்காரு. பார்ப்போம். நம்ம மிஸ் பண்ணுறேன். என்ன பிளேஸ்னு தெரியல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, ராமநாதபுரம் வந்துட்டோம். ரைட் சைடு பார்த்துட்டிங்கன்னா தூத்துக்குடி, லெஃப்ட் சைடு மதுரை. இந்த ரூட்டு பிடிக்க போகிறோம். நம்ம ஃப்ரெண்டு இங்கே நின்றுருக்கேனாரு. அவ்வளோதான், அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம நேர் போக வேண்டியதான். தருண் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம் பார்த்தல. கண்டிப்பா எல்லாம் கரெக்டாக வந்துட்டாங்களா? அவங்க போயிட்டாங்க, ரொம்ப டைம் ஆகுது அப்படின்ட்டு. பெங்களூர்லேருந்து வந்தவங்க எல்லாமே கொஞ்சம் ஒரு தூரம் தருண் பிரதர் வண்டியை வந்து வந்தார். அப்படியே போகிற வழியில் எடுக்காது. கிக் பண்ணுங்க, கிக் பண்ணுங்க, கிக் பண்ணுங்க. வருவாங்க வருவாங்க. தருண் பிரதர் வண்டி இப்போ தான் ஓட்டுறேன். நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது ஓட்டுறது. மிரர் இல்லை. கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஓட்டுறதுக்கு, கொஞ்சம் இது பண்ணணும்.
பிரேக் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. பிரேக் சரி பார்ப்போம். சேஃபாக போயிட்டு கால் பண்ணுங்கள். குரூப்பில் லொக்கேஷன் போட்டு விட்டுங்க, லைவ் லொக்கேஷனு சாப்பிட்டு பார்த்து போங்கண்ணா. சேஃபாக போயிருங்க, சேஃபாக போங்க. நாங்கள் அப்படியே நாங்களும் மதுரை போயிட்டு அப்படியே இது பண்ணிட்டு கிளம்புறாரு. பார்ப்போம் பார்ப்போம். அவர் கிளம்பிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸு, ராமநாதபுரம் தாண்டிட்டோம். நீ மதுரை பைபாஸ் பிடிச்சா அப்படின்னு அப்படியே பொறுமையாக அப்படியே போயிட்டுருப்போம். 60 க்ரூஸ் பண்ணிவிட்டு பார்ப்போம். அந்த தெரியுது பார்த்தீங்களா, ரொம்ப பெருசாக. என்ன இது? இதெல்லாம் செங்கல் சூளை இதெல்லாம். இங்கே பாருங்க, பத்திரகாளி அம்மன் சிலையாட்ருக்கு. லெஃப்ட் சைடு மரம், ரைட் சைடு சூளை, செங்கல் சூளை. அப்படியே இங்கே நிற்க வச்சு பைக் ஒரு ஃபோட்டோ எடுத்தால் செமையாக இருக்கும். பாய், லெஃப்ட் கேட்டாங்க, பாயிண்ட்ட. இங்கே மட்டும் நடுவில் மட்டும் மரம் செடி கொடி இருக்கு. இயற்கையாக நல்லா அழகாக இருக்கு. நாங்கள் போகிற ஆந்த வெளியே கீழடி இருந்துச்சு. கீழடி ஒரு விசிட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு ராஜேஷ் பிரதர் சொன்னார். சரி ஓகே அப்படின்ட்டு நாங்கள் எல்லோரும் கீழடி ஆந்தவையில் தான் இருக்குது போகலாம் அப்படின்ட்டு அப்புறம் போனோம். கீழடி போயிட்டு 2 மியூசியம் இருக்குது. நாங்கள் ரைட் சைடு இருக்கிற மியூசியம் மட்டும் தான் விசிட் பண்ணோம். மேக்ஸிமம் நான் வந்துட்டு உள்ளே போகல. ராஜேஷ் பிரதரும் கௌதம் பிரதரும் ஈஸ்வரும் மட்டும் தான் போனாங்க. டைம் வந்துட்டு நமக்கு இல்லை அப்படின்னு கட்டி சீக்கிரம் வர சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு ஒரு 45 மினிட்ஸில் வந்துட்டாங்க ரிட்டர்னு. நீங்கள் போயிட்டு வந்துடுங்க. நான் எல்லாம் லக்கேஜெலாம் இருக்குது, பார்க்கணும். மதுரை ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் ராஜேஷ் பிரதரும் கௌதம் பிரதரும் லெஃப்ட்டு கட் ஆகிட்டாங்க. நாங்கள் நேராக மதுரைக்குள்ளே பூந்து திண்டுக்கல் பைபாஸ் பிடிச்சோம். என்னோட கண்ணி வீடு தான் பாருங்கள். நியர்பை வந்துட்டோம். எங்களுக்கு இன்னும் 240 இருக்குது, 240 கிலோமீட்டரு. நானும் கிஷோரும் ஒன்றா போகிறோம். தாராபுரம் வரைக்கும் அவர் எங்கூட வருவார். சரி பார்ப்போம், அடுத்த ட்ரிப்பில் பார்ப்போம். நான் அதை கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நானும் கிஷோர் மட்டும்தான் மதுரைக்குள்ளே பூந்தோம். 2 பேர் தான். மதுரையே ஒரு சலாசி ஒரு அலர் விட்டுட்டோம். அப்புறம் அந்த பைக்கில் வருவாங்களே சின்ன பசங்க, அவங்களாம் அப்புறம் நம்ம கூட எப்போ போல தான்
ஓட்டி ஓட்டி போனானுங்க. அதுக்கப்புறம் நம்மளும் சும்மா கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே டைம் பாஸ் ஆகணுன்ட்டு ஒரு லைட்டாக விரட்டி அப்படியே கம்முன்னு இருந்துட்டோம். நம்ம ஸ்பீடாக போகல, இருந்தாலும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்லேட்டர் கொடுக்குறது இந்த இதில் அப்படியே சூப்பராக இருந்துச்சு இந்த ரைடு. மதுரைக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா 2 வண்டி போனது எல்லாத்துக்குமே பார்த்துட்டிங்கன்னா என்னடா இது சூப்பராக யாரோ ஓட்டிகிட்டு போகிறாங்களே 2 பேர் அப்படின்ட்டு சவுண்டு அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே பாருங்கள் வீடியோஸ் ஸ்பீட் ரேம்பில் போடுறேன் மதுரை காசாட் வரைக்கும். வைகை ஆறு கிராஸிங்கு இந்த வியூ சூப்பராக இருந்துச்சுங்க. அதனால சரி அதை ஸ்லோ ரேம்ப் போட்டேன். ரைட் சைடு பிரிட்ஜு ஃபுல்லாக போகும் வைகை ஆற்று மேலே. நாங்கள் வைகை ஆற்றுக்கு கீழே லெஃப்ட் சைடு ஒட்டி நாங்கள் அப்படியே போயிட்டுருந்தோம். இந்த வியூ சூப்பராக இருந்தங்காட்டி சரி அதை ஸ்லோ மோஷன் போட்டேன். நல்லாயிருக்கும், பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது க்ளோஸ் ஆக போகுது, சன்சைன் வந்து முடிய போகுது. ஃபுட்டேஜ் எப்படிக்குன்னு தெரில, பார்ப்போம். எல்லாத்தையும் வழி அனுப்பிச்சாச்சு. கிடக்கு கூதி கூதி இண்டிகேட்டர் போடுறா, என்ன வண்டி ஓட்டாங்க. இப்படி தான் வண்டி ஓட்டுவாங்க. ஒரு விரட்டிட்டு போயிட்டுருக்கோம். இதுக்கிட்ட இந்த காத்தாடியோட பிளேடு தண்டி நைட் ரைடுங்க, அவ்வளோதான். லெஃப்ட்டு கட் பண்ணிடுவோம். தூரம் ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. அப்போ லெஃப்ட்டு கட் பண்ணிடுவோம். எப்படிக்கு லைட்டு இது எல்இடி, இது ஃபாகுக்கு வர லைட்டு, இது எல்இடி. பார்ப்போம். திண்டுக்கல் பைபாஸில் நின்றுருக்காராம்மா. அப்பா கூப்பிட்டா, நான் பேசிட்டேன். 3 மணி நேரம் ஆகும் வர்றதுக்கு அப்படின்னு. ஒட்டஞ்சத்திரத்துக்கு திண்டுக்கலுக்கும் இடையில இந்த இங்கே தான் டீ சாப்பிட்டேன் நாளைக்கு சார். விபிஎன் பேக்கரி.
பால் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே கிளம்புறோம். இது ஸ்ட்ரெயிட் ரோடு தான். அவ்வளோதான். நாங்கள் எனக்கு இன்னும் 150 கிலோமீட்டர் இருக்குது. நைட் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அசாடு அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவரோட இண்டிகேட்டரு லைட் எரியுது பாருங்கள், அசாட் லைட். அது அவர் பார்த்தா டேஞ்சர் மெயினாக எரியுற மாதிரி பார்த்துக்குங்க. பிரதரோடது டேஞ்சர் எரியல, அதனால் வந்துட்டு நான் போட்டிருக்கேன் என்னோடய டேஞ்சர் எரியுது. அதே மாதிரி ஹெல்மெட்டில் பார்த்துட்டிங்கன்னா லைட் இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா, அது கனெக்ட் பண்ணியிருக்காப்புல லைட் எக்ஸ்ட்ரா வாங்கி. அது போக நீங்கள் போட்டிருக்க ரைடிங் கீர்ஸ் ஏதாவது போடுறீங்க அப்படின்னா உங்களோட ரைடிங் கீர்ஸ் வந்து நைட் டைமில் வெளிச்சம் மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. அவர் வந்து கம்பல்சரி ஷூ வந்து கம்பல்சரி ஷூவும் க்ளவுஸும் கம்பல்சரி போட்டுக்குங்க நைட் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா. கொஞ்சம் சேஃபாக ஓட்டணும் நைட் டைமில். பகல் டைம் மாதிரி இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் ஹெட்லைட் வந்து நல்லா பவர்ஃபுல்லாக வச்சுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லேம்ப்பு, நான் ஹெட்லைட்டாக போடல, எக்ஸ்ட்ரா லேம்பில் தான் வண்டி ஓடிட்டுருக்கு இப்போது. அந்தளவுக்கு கொஞ்சம் நல்லா ஃபாக் லேம்ப்பு வந்து போட்டிருக்கேன். ஃபாகு ப்ளஸ் வந்துட்டு எல்இடி ரெண்டுமே போட்டிருக்கேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு வெளிச்சம் தெரியுதுன்னு பார்த்துக்குங்க நைட் டைம். நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இது. எல்லாருமே வந்து நல்லா இருக்குது ஃபாக் லேம்ப் எங்கே வாங்கினேன்னு கேட்டாங்க இன்றைக்கி நைட்டு யூஸ் பண்ணுறதை பார்த்துட்டு. இதில் மல்டி கலர் இருக்குது. அதேமாதிரி அந்த ஹெல்மெட்டில் லைட் எழுதி பார்த்திங்கன்னா எல்இடி, அதுவும் பார்த்துட்டிங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு. முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நாட் ரெக்கமெண்டடு, கம்பல்சரி கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவார். மேக்ஸிமம் வந்துட்டு ஸ்லிப்பரு, ஷர்ட்டு, கேஷுவலாக லோக்கல் ஓட்டுற மாதிரி ஓட்ட வேணாங்க. கொஞ்சம் லாங் ட்ரைவ்லாம் போனீங்கன்னா இது உங்களை வந்து சேஃபாக வச்சுக்கிறது உங்களோட ரைடிங் கீட்ஸை நீங்கள் எந்தளவுக்கு ட்ரைவ் பண்ணுறீங்க. ரஃப் ட்ரைவ் பண்ணாமல் நார்மலாக ஓட்டணும். கரெக்டாக ஒரு க்ரூசிங் ஸ்பீடு 60னா 60லேயே நம்ம ட்ரைவ் பண்ணுவோம். அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. அடுத்த ரைடு வந்துட்டு பார்ப்போம் எப்போ என்னங்கிறது சொல்கிறேன். நேரம் தாண்டி போக போகிறோம். ஃப்ளைஓவர் ஆட்டிருக்கு. கரெக்டாக 130 கிலோமீட்டருக்கு. மணி 8 ஆச்சு. 2.5 மணி நேரம் காட்டுது. அது இன்னொரு 12 மணிக்குள்ள போயிடும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்துட்டு தாராபுரத்துக்கு ரைட்டு கட் பண்ணணும். நான் சரி கரெக்டாக கட் பண்ணிடுவார்னு நினச்சேன். கிஷோர் ரோட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே போயிட்டார். பழனி ரூட்டு டச் பண்ணி பழனி ஸ்ட்ரெயிட் ரூட்டு அதுலேயே போயிட்டார். நானும் லைட்டை வந்து டிம் பண்ணி
போட்டுகிட்டே இருந்தேன். அவர் எதுவும் பார்க்கல. அவர் பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டார். நான் லெஃப்ட்டு கட் பண்ணி பிரிட்ஜை லெஃப்ட்டு கட் பண்ணி நான் வெயிட் பண்ணி கால் பண்ணேன். அதுக்கப்புறம் அவர் ஃபோனே பிக் பண்ணல. சரி ஓகே, கால் பண்ணால் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் ரைட் கட் பண்ணி தாராபுரம் ரோட்டில் கொஞ்சம் தூரம் போனேன். அதுக்கப்புறம் கால் பண்ணார். எங்கேங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் பழனி ரூட்டில் வந்துட்டேங்கண்ணா அப்படின்னாரு. சரி எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள் அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட 22 கிலோமீட்ரு 2 பேருக்கும் காட்டுது. சரி நீங்கள் அவர் சொன்னார் சரி வாங்க நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா, இல்லைண்ணா நான் எப்படியே போயிடுறேன், எனக்கு நியர்பை 100 கிலோமீட்டர் தான் காட்டுது அப்படின்ட்டு. சரி ஓகே சேஃபாக போங்க அப்படிங்கிறது நான் தாராபுரம் ரூட் வழியாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். திருப்பூர் 66, பழனி 30, மூலனூர் 22, தாராபுரம் போகிற வழி பாருங்க சூப்பராக இருக்குது. நான் தாராபுரம் ரீச் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பார்ட் தான் இருக்கும், அது பாருங்கள். அதை அட்டாச் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில்.